இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. ஏனன்பா நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோனில் இது வரைக்கும் யாராவது ஸ்பை வேலை பார்த்துக்காங்களா, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி நம்ம அழிக்கிறது, அதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு ஃபோனில் நமக்கு தேவையான அப்ளிகேஷனை வந்து ப்ளே ஸ்டோரில் போட்டு நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். இது இல்லாமல் ஒரு ஏபிகே ஃபைலில் கூட போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஒரு தரம் வாய்ந்த அப்ளிகேஷனா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம தவறுதலாக ஒரு அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமா நம்ம அன்றாட நம்ம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் எல்லாத்தையுமே வந்து இந்த அப்ளிகேஷன் வாட்ச் பண்ணி அந்த டெவலப்பருக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி நம்ம தடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது அதுக்கு ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் நான் தேடி பிடிச்சிருக்கேன். எங்கே தெரியுமா? ப்ளே ஸ்டோரில். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்படி ஒரு பிரத்யேக அப்ளிகேஷன் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த அப்ளிகேஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது மூலமா உங்கள் ஃபோனில் ஏதாவது ஸ்பை வேலை பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து தொடச்சி எறியக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க முழுமையான அப்ளிகேஷனில் போகலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைவேர் சம்மந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்கள் ஃபோனில் ஏதாவது ஸ்பை வேலை பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அழிக்கக்கூடிய ஒரு வசதியை இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஆன்டி ஸ்பைவேர் அப்படிங்கிறத அடித்து டைப் பண்ணி எடுத்து கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹவ் டு அவாய்ட் பீயிங் ஸ்பைட் ஆன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செக் இட் அவுட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம அதை செக் இட் அவுட் கொடுத்துருவோம். இதில் ஹவு டு அவாய்ட் பீயிங் ஸ்பைட் அவுட். ஸோ இது வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து என்னோடய ஃபோனில் சப்போர்ட் ஆகலை. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம பயன்படுத்தி நம்ம இது பண்ணலாம். செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்ஸ், ரிலாக்ஸ்டு க்ரைட்டீரியா, ஆஃபிஷியல் ஸ்பை ஆப்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பாக்ஸை வந்து நம்ம கரெக்ட் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்கேன் நவ். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனில் ஏதாவது ஒரு ஸ்பை அப்ளிகேஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 அப்ளிகேஷன் இருக்குது. இது எல்லாமே வந்து ஸ்பை வேலை பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம டெலிட் பண்ணலாம். ஈஸியாக எப்படி டெலிட் பண்ணலாம்னா நம்ம ஒரு அப்ளிகேஷன் நம்ம டேப் பண்ணுறோம். டேப் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா அன்இன்ஸ்டால்னு கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து அன்இன்ஸ்டால் கொடுத்தோம்னா போதுமானது. அன்இன்ஸ்டால். ஓகே, ஸ்கேன் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் நம்ம டெலிட் பண்ணிட்டோம். அதுக்கு இப்போ நீங்கள் கவனிக்கலாம், முதல்ல இருந்த அப்ளிகேஷனுக்கும் இப்போ இருக்கிற அப்ளிகேஷனுக்கும் நீங்கள் நல்லா கவனிக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனை டெலிட் பண்ணுறது மூலமா உங்கள் ஃபோனில் அந்த அப்ளிகேஷன் ஸ்பை வேலையை பார்க்குறத நம்ம நிறுத்தியாச்சு. இதை மாதிரி நிறைய அப்ளிகேஷன் வந்து இதில் டிஸ்பிளே இருக்குது. இதை ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது மூலியமாக உங்கள் ஃபோனை வந்து ஸ்பைலிருந்து நம்ம பாதுகாக்க முடியும். நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய அப்ளிகேஷன் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகப்படியாக ஷேர் பண்ணுங்கள், அதிகப்படியாக லைக் பண்ணுங்கள்.